வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன். புதுக்கதையை சொல்வதற்காக. அடிக்கடி புதுக்கதை உதயமாகுது. அதை அப்பப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் கேட்டு ரொம்ப கரெக்ட், தேங்க்யூ மகிழ்ச்சி அடைகிறீங்க. அதனால் மியூச்சுவலாக 2 பேரும் சந்தோஷமாக இருக்க எனது கதைகள் நான் சொல்லும் நேரம், நீங்கள் கேட்கும் நேரம். எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புதுக்கதையை ஆரம்பிக்கிறேன். கதையோட டைட்டில் விஸ்வாவும் மேனகாவும். நல்லா கேட்டுங்க. அதாவது விஸ்வாவும் மேனகாவும். ஒரு காலத்தில் விஸ்வாமித்திரர் அப்படின்னு ஒரு முனிவர், பயங்கரமான முனிவர். பெண்களை பார்த்தாலே முகத்தை வேற பக்கம் திரும்பிக்கிட்டு கையை நீட்டி ஒரு போஸ் கொடுப்பாரு. ரொம்ப பிரபலம் அந்த போஸு. நல்லா ஆம்பளைங்களுக்கெல்லாம் என்னப்பா விஸ்வாமித்திரன் நீ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேனகாங்கிற ஒரு அருமையான பெண், அழகான அற்புதமான நடன திறமை, பாட்டு திறமை, அந்த திறமை, இந்த திறமை, ஆண்களை வளைத்து போடும் திறமை அவ்வளவு நிறைந்த மேனகா அவரை பார்த்து அப்படிப்பட்ட பெண்களையே வெறுக்கும் ஒரு முனிவரை வசப்படுத்தி அவருடைய வலையில் விழுந்தார் விஸ்வாமித்திரர். அதுக்குள்ள தண்டனையை 2 பேரும் அனுபவிச்சாங்க. அது புராணத்தில் வர கதை. அதுபோல இந்த கதையில நம்ம கதாநாயகரின் பெயர் விஸ்வா மித்திரன் அல்ல, விஸ்வான்னு தான் வச்சிருக்காங்க அவங்க வீட்டில் பேர். அதாவது தாத்தாவுக்கு தாத்தா பேரை வைக்கணும்ட்டு வேற ஏதோ பேர். மேபி தாத்தாவோட பேர் விஸ்வநாதனாக இருக்கலாம். அண்ட் அப்படிப்பட்ட பேரை விஸ்வநாதன் இழுத்து கூப்பிடாம வீட்டில் விஸ்வான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நல்ல அருமையான பேராகி போச்சு. பையனும் பார்க்கறதுக்கு பளிச்சு பையன், நல்லா இருக்கான். ஆல்ரெடி உயரம், அதற்கு ஏற்ற உயரம், பருமன், நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், பாடியை நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி டெவலப் பண்ணி வச்சிருந்தான். படிப்புலையும் கில்லாடி. இன்ஜினியரிங் எல்லாம் முடித்த உடனே என்ன செய்யலாம், கேம்ஸ் எல்லாம் போய் எதுலையாவது பூந்து விளையாடலாமோன்னு யோசிக்கிற போது அந்த அளவுக்கு இனிமேல் கேம்ஸ்லாம் முன்னுக்கு வர முடியுமோன்னு டவுட் வர வேற என்ன செய்யலாங்கிற போது காலேஜில் எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிட்டு கலக்கலாக ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்தவன். அதாவது சின்ன சின்ன ஸ்கிட்டெல்லாம் அவனே எழுதி நடிச்செல்லாம் பண்ணவன். அதே மாதிரி சரமாரியாக ஜோக்ஸ் எல்லாம் நமக்கெல்லாம் அடிக்கிறவன். ஸோ அவன் படித்த இன்ஜினியரிங் காலேஜில் ரொம்ப பிரபலம். விஸ்வான்னு பசங்களும் விஷ்ன்னு காதுகிட்ட வந்து பெண்களும் அப்படியே குழுமிடுவாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான், நல்லா படித்த பையன். அது தவிர ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்புறம் என்ன வேணும், திறமைகள் நிறைய இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மேனு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் வெரி குட், லுக்ஸ் டூ குட். அப்படி இருக்கிற போது பெண்கள்லாம் விடுவாங்களா, லைன் கட்டி நிற்கிறாளுங்க. இவருக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆகுது, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் பசங்க பண்ணுறதெல்லாம் பொண்ணுங்களும் பண்ணுறதுங்களே, பரவாயில்லையே, இந்த வருஷம் மாற நல்லா வாய்ப்புச்சு அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அவங்க வீட்டிலையே அவங்க அப்பாக்கெல்லாம் கூட பொறாமையாக இருக்கும். அந்த காலத்தில் நம்மளாம் வளர்ற போது 10 அடி தள்ளியே தானே இருக்கும் இந்த பொண்ணுக்கெல்லாம். இவ்வளவு க்ளோஸாக வந்து உரசுதுங்களே பையன்கிட்ட. எஞ்சானதான் என் பையனுக்கு. நானும் நல்லா தான் இருந்தேன். எப்போதுமே 4 அடி கேப்பில் தான் பெண்கள் இருந்தது. இன்னைக்கு நம்ம பையனுக்கு கொடுத்து வச்ச பையன் அப்படின்ட்டு அவனுக்கு என்ன உடம்புல மச்சமா இல்லைன்னா மச்சத்தில் தான் உடம்பாங்கிற அளவுக்கு அப்பாக்காரரே பொறாமையில் அழிப்பார் சமயத்தில். எனிவே இருந்தாலும் அவருக்கு ஒரு பெருமை. தன்னுடைய பையன் நல்லா படித்து கிடிச்சு நல்லா வந்திருக்கான், நல்லா சூப்பராக இருக்கான், அதான் இருக்கான். வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக இருப்பான். அதே நேரத்தில் நல்ல பண்புகள் உள்ள பையன். இவ்வளோ தூரம் அந்த பெண்கள்லாம் பழகி எல்லாம் பண்ணாலும் தவறு செய்யாமல் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று தான் மெயின்டைன் பண்ணனே தவிர அதுக்கு அடுத்த ஸ்டெப்பெல்லாம் போகலை. இப்படிப்பட்ட பையன் விஸ்வா நமக்கு பிறந்தது நாம் செஞ்ச புண்ணியன்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சலாயிச்சுப்பாங்க. அது தவிர ஒரு பொண்ணு வேற. பொண்ணு நல்ல பொண்ணு, சந்தோஷமாக படித்து கிடிச்சு கிராஜுவேட் ஆகி வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது வாட்டுக்கு பாம்பேக்கு போயிடுச்சு. அங்கே போயிட்டு அப்பப்போ குழந்தை எந்த பிறக்குதுனாக்கா அம்மா கறி ஓடுவாங்க. அப்பாவும் அம்மாவும் எப்போது விசிட் பண்ணுவாங்க.
அது அடிக்கடி வருஷத்துக்கு 1-2 தடவை வரும் போகும். அந்த மாதிரி அது சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, படித்த மாப்பிள்ளை, பண்புள்ள மாப்பிள்ளை, சம்பாதிக்கிறாரு. அப்படியாக அவங்க வாழ்க்கையில செட்டில்டு. இங்க இந்த பையன் இப்போ வீட்டில் இருக்கான் போறான், வைக்கலாம் போறான். ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு படகு கார் வீட்டு வாசல் நிற்க, இதனால அது ஒன்று சம்பந்த பேச யாராவது வராங்களான்னு பார்த்தா ஒரு சினிமா குரூப் ஒன்று வராங்க. வந்துட்டு, சார் நாங்கள் இந்த பணக்கம்பெனிலேருந்து வரோம் சார். மணிரத்னம் மாதிரி எங்கள் டைரக்டர் ஒரு பெரிய ப்ராப்ளமான டைரக்டர் சார். அவருக்கு உங்கள் பையனை காலேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்துருக்காரு. அவருடைய பர்சனாலிட்டி, நடிப்பு, அது இது எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ புதுசாக எடுக்கிற படத்துக்கு அவரை ஹீரோவை போடலான்னு அடம் பிடிக்கிறாரு. அவரும் வருவேன்னு பிடிச்சாரு. நாங்கள் தான் முதல்ல நீங்கள் அவைலபிலிட்டி எப்போ இருக்கீங்களா, என்ன ஏது, உங்களுக்கு பையன் சினிமாவில் நடிக்கிறது இஷ்டமெல்லாம் கேட்டுக்கிட்டு, பையன் சினிமாவில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப வா எனக்கு இஷ்டம்ப்பா, அப்போ எனக்கும் இஷ்டம்தான் அப்படின்னு ஒரே போனா அப்பாக்காரர் பையனுக்கு தலையாட்ட. அப்புறம் என்ன, பையனை தூக்கி காரில் போட்டுக்கிறாங்க. நேர அந்த டைரக்டர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி, சார் கஷ்டப்பட்டு பையனை கன்வின்ஸ் பண்ணி நடிக்க ஆசைன்னு சொல்ல வச்சு கூட்டிட்டு வந்துட்டோம் சார். என்னப்பா பையனுக்கு ஆசை இல்லையான்னு சொன்னது, பையன் புதுக்கட்டியிருந்த டைரக்டர் காலில் வந்து, சார் எனக்கு ரொம்ப ஆசை சார், இந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு வெக்கத்தில் நான் போய் எப்படி கேட்கறது நினைச்சேன். இது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே ஆளனுச்சு என்னை கூப்பிட்டது. ஆஹா, நான் செய்த பாக்கியம் சார், புண்ணிய சார் சொன்ன டைரக்டர் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா ஆர்வத்தை காமிச்சா டைரக்டருக்கு சந்தோஷம் இருக்கும்ல. இல்லைன்னா கஷ்டப்பட்டு இப்படி நடின்னு உயிர் எடுக்கணும்ட்டு ஒரு அழகான லட்டு மாதிரி ஒரு ஹீரோயின். இந்த பையனும் நல்ல ஹேண்ட்ஸம் ஃபெல்லோ. ஒரு படத்தை எடுத்து 90 days ரிலீஸ். அதாவது ஷூட்டிங் ஒரு 40 நாள், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எலெக்ஷன்லாம் ஒரு 25-30 நாள். அண்ட் கண்ணன்னு சோ பிரபலமான டைரக்டர் படம் அப்படி இப்படின்னு போட்டு எல்லாம் விளம்பரம்லாம் வந்த உடனே அவ்வளவுதான், ஏரியாஸாக விற்று போச்சு. அதாச்சு தேட்டர்லாம் ரிலீஸு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த காலத்து இளைஞர்களுக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் இருக்குது. அதில் என்னெல்லாம் இருக்கு, லிவிங் டுகெதர் வேணுமா இருக்கு, ட்ரெஸ் இல்லாமல் டான்ஸ் ஆடணுமா இருக்கு, ட்ரெஸ்ஸோட ஆடணுமா இருக்கு, பாடணுமா இருக்கு, ஓடணுமா இருக்கு, ஃபாரின் இருக்கு, எல்லாம் இருக்கு. பக்கத்தில் டக்குன்னு இருக்கிற தீவுக்கெல்லாம் போயிட்டு பாட்டு கிட்டலாம் எடுத்துகிட்டு வந்து அதை பண்ணி இதை பண்ணி அவங்களை படுத்தி இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி போச்சு. மற்ற படம்லாம் 4 நாள் 1 வாரம் 10 நாள் ஓடுற இடத்துல புதுமுகளை போட்டு இந்த படம் ஒரு 50-60 நாள் ஓட, இந்த காலத்தில் 10 நாள் ஓடினாலே சக்ஸஸ் மீட்டிங், 50 நாள் ஒன்றாக்க ஒரு சூப்பர் சக்ஸஸ் மீட்டிங்லாம் போட்டுக்கிட்டு கலெக்ஷனாக அள்ளிடுச்சு. பையன் ஓவர் நைட்டு 90 days எங்கேயோ உச்சாணி கதையில் ஏறி நிற்கிறான். அண்ட் அசைன்மெண்ட்ஸு கொட்டுது புதுசா. அந்த ஹீரோ இந்த ஹீரோ அவன் இதெல்லாம் என்னடா இது, நம்மளை பெண்ணுக்கு தள்ளிட்டு விஸ்வான்னு ஒருத்தன் முன்னுக்கு போயிட்டானேன்ட்டு. அந்த டேரக்டர் பேர்லாம் வார்த்தல கரெக்டாக சொன்னார், நல்லா இருக்குப்பா அந்த பேர் விஸ்வா, குட் நேம், விஸ்வாவும் இரு நீ அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா அடிக்கிறதுக்கு திறமையெல்லாம் வளர்த்துக்குப்பா, நீ நல்ல ஃபியூச்சர் இருக்கு உனக்கு, அண்ட் என் படத்துக்கு எப்போ கால் ஷீட் கட்டலாம் கொடுத்துரு ஓகே அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்ப இவன் படுபிசி டே அண்ட் நைட்டு. அவ்வளோதான். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஆச்சரியம் மட்டும் அடங்கலை. அதாவது இவன் வெளியில் வாசல் அங்கங்கே போகிற போது வைக்கிற போது அந்த கும்பல்லாம் அப்படி வந்து ஒரு நடிகனை ரசிக்கிறது ஆச்சரியமாக இருந்தது. ஸோ பெண்கள்லாம் வந்து அவன் மேலே விழுந்து பிடுங்குறாங்க. இவனுக்கு வந்து வெக்கமாக இருக்குது, என்னன்னா அது இப்படியெல்லாம் கூட இருக்காங்களே நட்டு. இவன் திரும்பி எடுப்பா கொஞ்சம் அசந்தானே டக்குன்னு காலத்தில் ஒரு 3 கிஸ் கொடுக்குது. ஐயோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட்னு சொல்ல வாலில் குங்குமா இவனுக்கு செவந்து வெக்கப்பட அதுக்கெல்லாம் கீக்கின்னு சிரிக்க, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நிலைமை இவனுக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. என்னடா இது, இப்படி கூட ஆம்பளைகளோட அதிகமாக பொம்பளைகள் ஆசைப்படுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வருது மனசுல. இப்பத்தான் அவனுக்கு ஒரு விபரீத ஆசை மனசுல வருது. விஸ்வாவோடு கூட படிச்ச ஃப்ரெண்டு, அதாவது 2nd ஃபார்மோ 3rd ஃபார்மோ ஒன்றா படிக்க ஆரம்பித்தாங்க அவங்க. அப்போதுலேருந்து இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் கூடவே படித்து இவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்து இவன் போடுற ஸ்கிட்டு அது இது எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவனும் ஓரளவுக்கு நல்ல திறமைசாலி தான். அந்த பையன் விஸ்வா ஓஹோன் முன்னுக்கு வந்த
ஃபஸ்ட்டு படமே வரும்போது, டேய் விஸ்வா என்னப்பா வெளுத்து கட்டுற போல் இருக்கே அவன்னு சொல்ல, டேய் ஆமாம் சரிடா டே நான் உன் கூட இருந்து உன்னுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு அவன் ஆசையாக கேட்க, என்னது எனக்கே வேலை இல்லை என் ஒர்க்கை நீ பார்க்க போறேன்னு நீ கேட்க, ஏன்பா நான் உங்ககிட்ட நான் பணமாக கேட்குறேன், நீ முன்னுக்கு வந்தேன்னா நான் உனக்கு கூட ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹே நிச்சயமாப்பா இப்போ என்ன பண்ணுற வேலைகளை பண்ணுறியா, வேலைகளை போனது தான் ஆசை, பட் எங்கே வேலைக்கு போய் 8 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டுலாம் இருக்கிறத விட ஒரு வித்தியாசமான தொழிலை தான் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சினிமா ஃபீல்டில் உண்டு. உனக்கு தான் தெரியுமே நம்ம ஸ்கிரிப்ட்லாம் எழுதுகிற போது வைக்கிற போலாம் நிறைய பேசியிருக்கோமா என்னை பற்றி. அதனால் இந்த ஃபீல்டில் வந்து இப்போ நீ பெரிய ஆளை வந்துட்டேன்னாக்கா உங்ககிட்ட இருந்தேன்னாக்கா நிறைய கான்டாக்ட்லாம் கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, எனக்கு பணம் வந்தால் அந்த பணத்தில் உனக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன், நான் 20% 25% எடுத்துக்க. ஆனால் இப்போதைக்கு 10 பைசா கூட என்னால் கொடுக்க முடியாது, பிகாஸ் புது சினிமா டைரக்டர் வந்து பெரிய டைரக்டரு, பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறேன். இந்த படம் வந்து ஓடி இடி ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் பிரபாதமாக ஓடி நீயும் பணம் பண்ணுவேன் நானும் பணம் பண்ணுவேன்லாம் சொல்ல, டேய் 20 to 25% தாராளமாக சொல்கிறேடா, நல்ல மனசுடா உனக்கு விஸ்வா, நீ இதுக்காகவே ஓஹோன்னு வருவே, நீ கவலைப்படாத அவன்னு சொல்லி இந்த பையன் கூட சேர்ந்திருக்கிறான். அவன் பெயர் தான் என்ன பெயர், மிஸ்டர் ரகு. அந்த ரகுங்கிற பையன் விஸ்வாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ இப்போ விஸ்வா இவ்வளோ தூரம் பிஸியாகிறோட ரகு அவனுக்கும் பணம் கொழிக்க ஆரம்பிச்சிடுறானே, ஏன்னா பிகாஸ் ரேட்டு கிட்டு பேசுறது வைக்கிறது போகிறது எல்லாமே நம்ம ரகு தானே. ஸோ ரகு விஸ்வாவும் பேசிக்கிற போது சொல்லுவாங்க, என்னடா இந்த படம் ஓடிடுச்சுன்றாங்க, அடுத்த படத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அவருடைய முதல் படம் ஓடின உடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு இவனை அறிமுகப்படுத்துகிற டைரக்டர் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு சில அட்வைஸ்லாம் சொல்லி யார் உன்னுடைய இதெல்லாம் பார்த்துக்க போகிறாங்க வைக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ரகு அப்படின்னு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், ரொம்ப டிபெண்டபிள் ஃபெலோ, நானும் அவனும் 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்தேன், வெரி குட், அந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் இருக்கும், உனக்கு நல்லது பண்ண நினைப்பாங்க. அண்டு திடீர்னு நீ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன்னா அனுபவம் இருக்குது அவங்களுக்கு, அதே நேரத்தில் உன்னை எப்படிலாம் சுண்டல் பண்ணலாம் ஏமாத்தலாங்கிறது அந்த அனுபவம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு, அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி பர்சன்னாக்க சின்சியராக இருப்பாங்க, 1-2 இதில் சின்ன கொஞ்சம் ஏமாந்தாலும் டக்குன்னு சுதாரித்து புரிஞ்சுப்பாங்க. அண்ட் எஜுகேட்டட் பீப்புளாக இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம், குட். நீ என்ன பண்ணு, அடுத்த படத்துக்கெல்லாம் சும்மா வந்து போகாத, மினிமம் 5 crores ஒரு ரேட்டுன்னு சொல்லு சார் அப்படின்னு ஒன்று. எஸ், நான் உனக்கு பணம் கொடுத்தது ரொம்ப கம்மி தான், ஆனால் ஒரு அறிமுகப்படுத்தினேங்கிற உரிமையில் உனக்கு பணம் நான் கம்மியாக கொடுத்தேன். 5 crores நான் இப்போ சொல்கிறேன், நான் உனக்கு 5 lakhs தான் கொடுத்தேன். அது கூட எப்போ கடைசியில் முடிஞ்சப்புறம் முழு திருப்தி எனக்கு வந்தப்புறம் சரி இப்போ பையனுக்கு ஒரு 5 lakhs கொடுப்போம் கிஃப்டான்னு கொடுத்தேன். ஆனால் உன்னுடைய மார்க்கெட் ரேட் இப்போலேருந்து மினிமம் 5 crores வாங்கணும். ஸோ 5 crores கையில் வாங்கணும்னா அதுக்கு மேலே கொஞ்சம் கேட்கணும், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதாவது நீ கத்திரிக்காய் வாங்க போனேன்னா கிலோ 70 ரூபாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை 70 அப்படின்னா சரி உங்களுக்காக 65 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான் இதுலேயும் நீ என்ன பண்ணு 6ன்னு ஆரம்பிக்க சொல்லு உன் ஃப்ரெண்டை. அவங்க சார் 6ஆ அப்படின்னு ஷாக் ஆகிற போது, சரி சார் உங்களுக்கு வேண்டி ஒரு 50 lakhs குறைச்சிக்கிறேன் வெளில சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி பேர் அதுக்கே ஓகேம்மா, ரொம்ப கசனால ஒரு 5ன்னு வச்சுட்டு 5க்கு குறையாமல் வாங்குங்கன்னு சொல்ல, அடுத்த படம் ஆனால் நல்ல கதை, நல்ல டைரக்டர், நல்ல யூனிட்டை பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி கட்டராவி உப்புமா கம்பெனிலாம் போயிட்டு மாட்டிக்கிட்டு 2-3 படம் பண்ணி பாதிலேயே நின்று போச்சு, அதாச்சுன்னா ஃபியூச்சர் அஃபெக்ட் ஆகிடும், ஜாகிரதை, அதை மட்டும் பார்த்துக்க. வேணும்னா உனக்கு டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கன்சல்ட் பண்ண சொல்லுவோம் ஃப்ரெண்டெல்லாம் சொல்ல. ஒரு 3-4 படங்கள் இங்கே கரெக்டாக கன்சல்ட் பண்ணி இதை பண்ணி வச்சு ஓரளவுக்கு வெற்றி படங்கள், அதாவது ஃபெயிலியர் இல்லாமல் 2, 3, 4 வெற்றி படம் அமைஞ்ச உடனே விஸ்வாவுக்கு ரேட்டு கிட்டத்தட்ட 20 to 25 crores. நம்ம சூர்யா, கார்த்தி, தனுஷ் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும், பணமாக கொட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தங்கச்சி மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஓடி வந்து, அண்ணா எனக்கு சீசன் டிக்கெட் வாங்கி கொடு, பாம்பேக்கும் சென்னைக்கும், உன்னை பார்க்கணும் தோன்ற போதெல்லாம் எனக்கு வரணும், அண்ணா இல்லை தம்பி அப்படின்னு சொல்ல, ஒன்று ஒருபட்ட அந்த அக்கா உன்னை பார்க்குறதே எனக்கு நான் அடிக்கடி வரேன், எனக்கு சீசன் டிக்கெட் வாங்கிக்கிறேன் நீ வராதெல்லாம் சொல்லி இல்லையா அக்காவை
கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு 50 லட்சத்தில் ஒரு பையனை என்ன வேணும் வாங்கிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு கடையோட வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவளுக்கு ஒரே சந்தோஷம். அக்கா கறிக்கு ஆஹா தம்பி இந்த மாதிரி கோடீஸ்வரன் ஆயிட்டானே, என்ன கேட்டாலும் கிடைக்கிது நமக்குன்ட்டு நாங்கள் ஃபாரினுக்கு போனோம். ஒரு ட்ரிப் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுன்னா ஓகே ரைட் ஓகே போயிட்டு வா, சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போயிட்டு வாங்க ஒரு மாதம்னு சொல்லி அதுக்கு ஸ்பான்சர் டிக்கெட்டில் கொடுக்க ஒரே குஷி தான் லைஃப்ல. அடுத்த பகுதிக்கு போகிறோம்.